அனைவருக்கும் வணக்கம். என் கனவு இலங்கை. என் கனவு இலங்கை ஒன்றும் அமெரிக்கா போன்றோ ஐரோப்பா போன்றோ இருக்கவில்லை. சந்தோஷமும் குதூகலமும் மனநிம்மதியும் நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்ற எண்ணமும் நிறைந்த கைலாசா போலவே இருந்தது. எழுத்தறியாதவர் என்று இங்கு எவரும் இருக்கவில்லை. மனத்தால் குணத்தால் பணத்தால் இங்கு ஏழைகள் என்று எவரும் இருக்கவில்லை. புத்தனும் சிவனும் இயேசுவும் அல்லாவும் ஒரே தெருவில் ஒன்றாய் வாழ்ந்தார்கள். புத்தனும் சிவனும் இயேசுவும் அல்லாவும் ஒரே தெருவில் ஒன்றாய் வாழக் கண்டேன். அவர்களை பின்பற்றும் அவர்தம் பிள்ளைகளும் அப்படியே வாழக் கண்டேன். பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வர்ணங்கள் அழிந்து பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வர்ணங்கள் அழிந்து போகக் கண்டேன். வடக்கும் கிழக்கும் தெற்கும் மேற்கும் மத்தியும் இனி வர்ணமயமாகக் கண்டேன். எந்த நாடும் எம் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்ற நிலை அழிந்து போகக் கண்டேன். சொந்த நாட்டை விட்டு எம்மவர் வெளியேறும் நிலை மாறிப்போகக் கண்டேன். எந்த நாடும் இனி எம் நாட்டை ஆதிக்கம் செலுத்தலாம் என்ற நிலை அழிந்து போகக் கண்டேன். சொந்த நாட்டை விட்டு எம்மவர் வெளியேறும் நிலை மறந்து மடிந்து போகக் கண்டேன். அதிகார சீருடைகள் கண்டு எம் பிள்ளைகள் பயந்து ஒடுங்கும் நிலை மாறக் கண்டேன். இனி அவர்களுக்கும் மதிப்பளிக்கும் ஒரு புதிய தலைமுறை உருவாகக் கண்டேன். நடுஇரவில் நம் பெண்கள் சுதந்திரமாய் நடமாடக் கண்டேன். போதையரக்கர்களும் சமூக விரோதிகளும் பிரிவினைவாதிகளும் பாதாளம் செல்லக் கண்டேன். மண்ணாசை துறந்த ஞானியின் பெயரால் இடம்பெற்ற அதிகார ஆக்கிரமிப்புகள் குறைந்திருந்தது. மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்திருந்தது. அந்நிய நாடுகளில் இலங்கை அகதிகளின் எண்ணிக்கை மிகவே குறைந்திருந்தது. விஞ்ஞானமும் விவசாயமும் எம் நாட்டில் வளர்ந்திருந்தது. இப்படியாய் இந்து சமுத்திரத்தின் முத்தாய் இலங்கை மாறுவதைக் காணும் பொழுது வானொலியில் விவசாயிகள் போராட்டம் என்ற செய்தி கேட்டு திடுக்கிட்டு கழிந்தேன். கனவு முடிந்தது. நன்றி.